ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. தமிழ் மக்கள் வந்து மும்பையில் ஸ்ட்ராங்காக கால் பதிச்ச இடம். இவரும் தாராவியில் தான் இருக்காராம். இது வயிறுக்கு போது நான் வர்ற பாடு பாருங்க. அது பண்ணிக்க ப்ரோ. போட்டோன்னே ஆள் கொஞ்சம் இருக்கிற போதி ஆயிட்டு. ஆக்சுவலாக இங்கே தமிழ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. நாங்கள் ஸ்ரீலங்கால வரோம். பாதி வாழ்க்கை நாங்க இங்க ஓட்டி வச்சுப்போம். தமிழகத்தை கல்யாணம் கட்டிங்களா? இங்க தான் நான் எனக்கு எல்லாமே கல்யாணம். தேங்க்யூ. மாப்பிள்ளை நல்லா எல்லாடி வாங்கி தந்துருக்காங்க. இன்னைக்கு 3 இல்லாடி 60 ரூபாய்டா. 60 ரூபா, 180 ரூபா, 180 ரூபா. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம ஊருக்கார மாதிரி வெட்ட மாட்டான். நம்ம ஊருக்கார அப்படியே சீவான் தலையே சீவர மாதிரி சொல்லுன்னு. என்ன ஸ்டைலா வெட்டாரு. வெரி ஸ்லோ, வெரி ஸ்லோ. பாப்போம் இனிப்பா இருக்கா தண்ணி மாதிரி இருக்கா? பெருசா இனிப்பில்லை. 2 போதும், 1 எனக்கு வேணாம். வேணாமா? குடி குடி குடி. பாய் பாய். குடி குடிங்க. பாய். दो ओके. नहीं எல்லனே சூடா இருக்கு. 2 போ. दो என்ன? ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் பிரதர், குட் மார்னிங். ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? எங்கே போகிறோம் ப்ரோ? இன்றைக்கு மும்பையில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே. இவருக்கு ஃபர்ஸ்ட் டே, எங்களுக்கு எத்தனாவது டே? 4th டே. 4வது டே. 3ஆவதோ 4ஆவதோ நமக்கு ஞாபகம் இல்லை. அதான் என்னென்னலாம் கட்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பாப்பா இது கூட்டிகிட்டு போகிறாருன்னா எங்கே போகிறோம்? இன்றைக்கி ஒரு முக்கியமான பிளேஸ். நம்ம தமிழ் மக்களை பார்க்க போகிறோம். தாராவி. மும்பையிலேயே கொஞ்சம் தமிழ் மக்கள் அங்கே தான் அதிகமாக வாழ்கிறாங்க. சென்னையிலேருந்து பல ஏரியாவிலேருந்து வந்து அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. விஜய் வினோத் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம். ஹாய். ஆக்சுவலாக தாராவி மும்பையில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். பழங்காலத்திலேருந்து தமிழ் மக்கள் வந்து மும்பையில் ஸ்ட்ராங்காக கால் பதிச்ச இடம். அந்த தமிழ் மக்கள் கால் பதிச்ச இடம் தாராவி. அந்த தாராவியை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. தமிழ் படங்கள் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க அந்த மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கு, அவங்களுக்கு என்னென்ன அங்கே சௌகரியங்கள்லாம் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம காமிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். போய் பாவம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி வாழ்கிறாங்க. அவங்கள பற்றி முடியும்னா ஒரு இன்டர்வியூ எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இல்லாட்டி அவங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க எப்படி வாழ்கிறாங்க. ஓகே, பாய். அங்கே போனால் தாராவியில் போய் பார்க்கலாம். பாருங்க. பாய். டிக்கெட் எடுத்து பார்த்தா தமிழ் பேசுகிறார் நல்லாவே. இவரும் தாராவியில் தான் இருக்காராம். ஸோ பாலசுப்ரமணியம் திருநெல்வேலியில் இருக்காரு. இங்கே தாராவியில் தான் இருக்காராம். ஒரு நிமிஷத்தில் வந்து 8 டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாராம். 2 நிமிஷம் தான். மும்பையில் தமிழாக்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ப்ரோ இவ்வளோ கவலை இருக்கு? இதுதானே? இதுதான். இது 7 இல்லை. 8
டாக்ஸின்னு எடுத்து போயிட்டு இருக்கோம் 1.5 கிலோமீட்டர்ஸ். இவங்க ஒருத்தருக்கு நடக்க இல்லாத நம்ம என்ன அசால்ட்டாக நடந்து போயிடுவோம். 10 கிலோமீட்டர் வச்சனால நானும் வினோப்ரோவும் நடத்தான். அது நேத்தெல்லாம் வந்திருந்தாங்கன்னா செம்மையா இருக்கும். இது வயிறுக்கு போஸ் நான் வர்ற பாருங்க. ஸோ இன்னொரு 1.5 கிலோமீட்டர் தாராவிக்கு போயிடுவோம். ஸ்டேஷனில் ஒருத்தர் கண்டு அவரும் தாராவி தான் இருக்காராம். அவர் ஒரு 2 ஹவர்ஸில் அங்கே வருவார். அவரை அங்கே வந்து மீட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் அப்படியே வரும்போது சீதாப்பழம் கண்ணில் பட்டுச்சு. ஸோ ப்ரோ வாங்கியிருக்கா, சாப்பிட போகிறாராம் ப்ரோ. மும்பையில் தாராவியில் அண்ணா சீதாப்பழம் சாப்பிடுவோம். இனிப்பாரு நம்ம வீட்லயே நிறைய இருக்கு. நோ ப்ராப்ளம். நம்ம வீட்டு சைடு பக்கத்துல எல்லாம் பழம் இருக்கு. நம்ம ஊர்ல அதிக விளையுது. ஸோ கட்டாயம் வந்து அண்ணன் அப்புறமா சீதாப்பழம் வாங்கி சாப்பிடணும். ஓகே, ஒரு வழியா தம்ஸ் அப் பெப்சி மாதிரி குடிச்சாச்சு. ப்ரோ பாக்கு போட்டாரு. போட்டோன்னு ஆள் கொஞ்சம் போதி ஆயிட்டு. தாராவில அண்ணா தமிழ் பேசுறாங்க. அண்ணா எங்க சொந்த ஊர் எங்க? அப்பா ஒரு சென்னை. எப்ப இங்க வந்தீங்க? அப்பா வந்தாங்க. இங்க தான் பிறந்தாங்க. அப்பா வந்து நீங்க இங்கதான் இங்க பிறந்தீங்களா? நாங்க தான் இங்க தான் பிறந்தோம். அப்பா சென்னையில இருக்காங்க. அப்பா இருக்காங்க இன்னும்? இல்ல, அவர் அதான் பிடிக்காருங்க. ஓகே. அப்புறம் இங்க உங்களோட பிள்ளைகள் இங்க தான் எல்லாம் படிக்கிறாங்க. இங்க தான் படிக்கிறாங்க. இங்க தான் படிக்கிறாங்க. ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. தமிழ் ஸ்கூல்ல. ஆக்சுவலாக இங்கே தமிழ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. அவங்க அப்பா தான் இங்கே பிறந்தவரான். ஸோ சூப்பரில் நமக்கு வழி சொன்னார். ஒரு 2-3 கொஞ்சம் போனீங்கன்னா அந்த தாராவி ஏரியா வந்து மக்கள் வாழ் பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். போகலாமா? இல்லை, अच्छा कितना पैसा? 120 rupees kg. 120. பாத்தீங்களா, மும்பையில் பார்க்குற தமிழ் நேம் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்ரீகுமரன் ஸ்டீல் எம்போரியம். தமிழ் ஆரம்பம் ஆகுது. ஃபுல்லாகவே தமிழில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஜேபி ஸ்டோர்ஸ். என்ன ப்ரோ உங்கள் மைண்ட் செட்டில் ஓடிட்டு இருக்குப்பா? என்ன ஓடிட்டு இருக்கு மைண்ட் செட்டில்? தமிழ் மக்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த கடைகள்லாம் இருக்குது பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது. எல்லாம் தமிழ் பேரில் தமிழ் மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களை சந்தித்து பேசணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆசை. அது மும்பை நகரத்தில் தமிழ் மக்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோஸையும் பாருங்கள். சென்னையும் அங்கே தான் இருக்குன்றாங்க. சென்னை மாதிரியே இருக்குன்றாங்க. பாருங்களா தமிழ் கோயில். அனுமான் தேவாலயம். இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். அனுமான் தேவாலயம். ஆமாம். தமிழா எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வரோம். இவர் திருச்சி. இங்கே தான் பிறந்தது எல்லாமே இல்லாட்டி தமிழ்நாடு. எப்படி இருக்கு மும்பை? நல்லா இருக்கா? அதே மாதிரி இல்லை. நம்ம மக்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அதுக்காகவே தேடி வந்திருக்கோம். இங்கதான் இருக்காங்களா நம்ம மக்கள்லாம்?
வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சரி. அப்ப நீங்க இதான் ஃபுல்லா பண்ணீங்க பூ கட்டுறது தானே? மும்பையில பூ கட்டுறாங்க. இது பூ யார் வாங்குவாங்க? தமிழக வாங்குவாங்களா இல்ல எல்லாரும் வாங்குவாங்களா? எல்லாரும் வாங்குவாங்க. பொம்மைக்காரங்களும் வாங்குவாங்களா? எல்லாரும் வாங்குவாங்க. நீங்களும் தமிழ்நாடா? நாங்க தமிழ்நாடு. எனக்கு திருநெல்வேலி, அவங்க திருநெல்வேலியா? எனக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஊரே திருநெல்வேலி தான். அல்வாக்கு ஃபேமஸ் திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலியில பாளையங்கோட்டை தெரியுமா? பாளையங்கோட்டை. மார்க்கெட் அங்கதான் எங்க ஜெயிலுக்கு ஃபேமஸ் இல்லையா பாலங்கோட்டை? பாளையங்கோட்டை famous. இது வந்துக்கார மாப்பிள்ள. ஒண்ணே விட்டா ஜெயிலுக்கு வச்சிருவாங்க. எங்களுக்கு மார்க்கெட் பக்கம் வீடு. இங்க ரொம்ப காலமா செட்டில் ஆயிட்டீங்களா? நாங்க இங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க. ஏன் இந்த தமிழக செட்டில் ஆயிட்டாங்க? என்னச்சு கல்யாணம் முடிஞ்சது எல்லாமே இங்க பாதி வாழ்க்கை நாங்க இங்க ஓட்டி வச்சுப்பாங்க. தமிழகத்தை தான் கல்யாணம் கட்டிங்களா? இங்க தான் நான் எனக்கு தெரியும். எல்லாமே கல்யாணம் முடிஞ்சு இந்த ஊர் தான். ரொம்ப காலமா இருக்கீங்களா இங்க? ரொம்ப வருஷமா இருக்குது. எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு பாத்துக்கோ. வருஷம் ஆயிடுச்சு. அப்ப தமிழ்நாடு போற ஐடியா இல்ல? நீ போனப்போ இங்க இருந்ததுக்கு இங்க எங்க சொந்த வீடு இல்ல, இப்போ வாடகை தான் இருக்கு. வாடகை தான் இருக்கீங்களா? போக போறீங்க. அப்ப இங்க தொழிலுக்காக வந்துட்டாங்களா? வயிற்று காய்ச்சிட்டு ஒரு வயிற்று ஜான் காய்ச்சிட்டாங்க. இருக்க எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்களா? தொழிலுக்காக தான் இருக்காங்க. ஆமா, முடிய போயிருவாங்க, ஊருக்கு போயிருவாங்க. ஆமா, நாங்க எங்க ஊருக்கு தான் போகணுன்னு இருக்கப்போ அடுத்த மட்டும் வேலைக்கு பார்ப்போம். நம்ம சொந்த தொழில் எங்க என்ன செய்றீங்க? தொழில் செய்றீங்க? சும்மா தான் இருக்கேன். நான் எனக்கு வேலைக்கு செட்டில் எல்லாம் சும்மா தான் இருக்கப்போ. அண்ணே தமிழா இல்ல? எல்லாம் தமிழா எங்க? அண்ணாவா? நீங்க என்ன தொழில் செய்றீங்க? ஏஜென்ட். என்ன ஏஜென்ட்? வீடு வீடு. அப்பல நீங்க? வைரஸ். அது தெரியுமா? அவங்க இங்குள்ள ஆளு. நை ஆளுமே நை இந்தி மாலும். அவங்க தந்து வளர்ந்தாலும் நீங்க ஹிந்தி பேசிக்கலாம் எல்லாரும்? ஹிந்தி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நீங்க ஹிந்தி படிச்சிட்டீங்க, அவங்க தமிழ் படிக்கிறாங்க. படிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி? இங்கிலீஷே பேச மாட்டாங்க. தமிழ்காரங்க எங்க இருக்காங்களோ அங்க வந்து தமிழ் படிக்க முடியாது. அப்படியா? தமிழ் தாரையில வந்து முக்கால்வாசி வந்து தமிழ் வந்து யாரும் முடியாது. தாரையில வந்து தமிழ் மக்கள் கூட அதிகம். வெளிய சைடு வந்து உங்களுக்கு வந்து டக்குனு வந்து எங்களோட பாஷை பேசுறோம். இப்ப நான் வந்து இங்க உள்ள பாஷை ஃபுல்லா பேசுவீங்க? பியூர் மராட்டி. இது மகாராஷ்டிரா பாஷை ஃபுல்லா நான் பேசுறேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து தமிழ் வளர்ந்துட்டு இங்கே நம்ம ஊருக்காரங்க தான் பேச தமிழ் வளர்ந்தது. இங்க வந்து தமிழ் இருக்காங்க. அக்கா பக்கம் ஏதாவது ஹிந்தி ஏதாவது சொல்லணும்னு வந்து அது நூறுல வந்து இதை பேசுவேன். நான் 100க்கு 100 பேசுவேன். நல்லா பழகிட்டீங்க. மராட்டி நான் பிறந்து வளர்ந்தது அவங்க அம்மா அப்பா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல பிழைக்கணும். அதனால் பிறந்தது நான் இங்கே. அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாமே தெரியாது. யாரு எங்க என்ன யாரு அப்படின்னு எல்லாமே. மும்பை சென்டருக்குலாம் போவீங்களா? போயிட்டு வருவீங்க. ஒரு கோயில் கொடைக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிட்டு வருவேன். அப்பா பிறந்தது அம்மா பிறந்தது மறக்க முடியாதுல்ல. ஆமாம், ஒரு போயிட்டு வருவேன். அது போயிட்டு வருவோம். அப்போ ஃபங்க்ஷன் கல்யாணம் கல்யாண காட்சிகள் இருந்தால் நாங்கள் போவோம் வருவோம். சரி, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஹாய். எப்படி இருந்தாங்க மும்பையில் தமிழ்? சூப்பர். தமிழ் மக்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன விஷுவல்லே ரொம்ப அழகா பேசினாங்க. நிறைய விஷயங்கள் இங்க பார்த்தோம். என்னன்னா, பழைய மும்பை தாராவி இப்ப இல்ல. நம்ம படத்துலதான் பார்த்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன வீடா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முக்கால்வாசி அவங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல தான் இருக்காங்க. எல்லாம் அப்பார்ட்மெண்டா போயிட்டாங்க. அந்த காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிதான் சின்ன சின்ன இடத்துல இருந்தாங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி பகுதியும் நம்ம காட்டலாம் ட்ரை பண்ணோம். பட் ஒரே டிராபிக் ஜாம். ஏன்னா நாளைக்கு ரிபப்ளிக் டே அப்படின்றதுனால ஒரே டிராபிக் ஜாம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அதனால என்ன நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த சீரீஸ் இதோட முடிச்சுக்குவோம். அதோட ரொம்ப நேரம் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு தாராவியை. மோதன் எத்தனை ஹவர்ஸ்? 4 hours இருக்கும். 4 hours 5 hours ஆயிடுச்சு. 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் காமிக்க முடியாது காமிச்சிட்டோம். அடுத்து ஒரு இடத்துக்கு போறோம். ஸோ அங்க சந்திப்போம். ஓகே, பாய்.